ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வீட்டுல இருக்கும்போது யூதர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு விருந்து வச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, புறப்பட்டாங்க. புறப்பட்டு போகும்போது சில சஹாபாக்களையும் கூட கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போறாங்க. விருந்து மண்டபத்துல தயாரா இருக்கு. அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு தனியா ஒரு மஜ்லிஸை உண்டாக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தனியா ஒரு சிறப்பான இடத்தை உண்டாக்கி ஒரு தனி ஒரு விரிப்பை விரிச்சு அந்த விரிப்புல ரசூலுல்லாஹ் உட்கார வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துக்கிறாங்க. சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிட்டாங்க, விருந்து போடாம என்ன தாமதப்படுத்துறாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. யூதர்களும் அமைதியா நிக்கிற. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லலையே. கொஞ்ச நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு வேகமா வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு. அங்க இருந்து சஹாபாக்கள் பேர் எந்திரிச்சு, எதுக்கு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போறாங்க, விருந்துக்கு தானே நம்மளை கூப்பிட்டாங்க, அவங்க போனாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் எந்திரிச்சு பின்னாடி வெளியே வந்துட்டாங்க. வேகமா வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, என்ன காரணம், எதனால எந்திரிச்சு வந்தீங்க? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஜிப்ரீல் என்னை கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு எனக்கு மேல் இருக்கும் இடத்தை இஷாரா காமித்தார். நான் எட்டி பார்த்தேன். அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த தலத்தில் ஒரு கருங்கல் பாறை வைக்கப்பட்டிருந்தது. என்னை விருந்துக்கு கூப்பிட்ட சாக்கில் என்னை கொலை செய்வதற்காக யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள். இது அல்லாஹ் எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்துட்டான். ஜிப்ரீல் இஷாரா செஞ்சுட்டாங்க. நான் இது அந்த ஸ்பாட்ல அந்த பப்ளிக்ல நான் ஏன் என்ன கொல்ல கூப்பிட்டீங்க, சாப்பிடதானே கூப்பிட்டீங்க